எல்லாவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் போடுறோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிய பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி 1/2 hour நமக்கு ரெஸ்ட் ஏன் வைக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஃப்ரை பண்ணி மீனை மாற்றி வச்சதுக்கப்புறம் அதே ஆயிலில் நமக்கு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நம்ம மிக்சியில் க்ரஷ் பண்ணி எடுத்துருவோம். பேனில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா கொஞ்சம் வதங்கிய பிறகு க்ரஷ் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுறோம். ஃபிஷ் பிரியாணி மசாலா இது, அது கொஞ்சமாக போடுறோம். போட்டதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உடையின அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். அதில் 1/2 lemon புழிஞ்சு ஊற்றுறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிய பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கணும் ஃபிஷ்ஷை அதில் போடுறோம். ஃபிஷ் போட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஃபிஷ் உடஞ்சி போயிடும். அப்புறம் நம்ம ரைஸை செப்பரேட்டாக செய்கிறோம். அதுக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சுருக்கோம். அரிசி கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பேன் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதுக்கு மசாலா ஐட்டம் போடலாம். பட்டை, கிராம்பு, தக்கோலம், ஏலக்காய் அந்த மாதிரி மசாலா ஐட்டம் போட்டு கொஞ்சம் நேரம் சூடாக பிறகு ரைஸ் அதில் போடுறோம். ரைஸ் போட்டு கொஞ்சம் நேரம் கலரி விட்டுறணும். ரைஸை ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரைஸை அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெடிஞ்சு அப்புறம் நல்லா மொறுமொறுன்ட்டு கொஞ்சம் ஆயதான் நல்லாயிருக்கும் பிரியாணி. ஒரு 5 நிமிஷம் கலரிட்டே இருக்கணும். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம். நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்காங்களோ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். ரைஸ் வேகணும். அந்த கேப்பில் நமக்கு பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் வெங்காயம், இது 3 நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரைஸ் மேலே இதை போடுறோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா அது கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக ஃபிஷ் மசாலா போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி ஃபிஷ் அதுக்கு மேலே வச்சுருக்கோம். இது ஃபிஷ்ஷு தம் பண்ண வச்சுருக்கோம். ஃபிஷ் மசாலா இதுக்கு அடியில் வச்சுருக்கோம். அது காட்டுறதுக்கு மறந்துடுச்சு. அதுக்கு தேவையான சைட் டிஷ் பண்ணுறோம். இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, உப்பு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வினாகிரி ஊற்றுறோம். வினாகிரி கொஞ்சம் எவ்வளோ சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போடுறோம். சட்னி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு. தயிர் பச்சடி. அது நம்ம ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் அவங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.